ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நியூசிலாந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிவீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூசிலாந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டு பொழந்தது மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் எல்லாருடைய பார்வையுமே தன் பக்கமாக திருப்பி இருக்கக்கூடியவர் தான் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னே சொல்லலாம். லைஃப்பில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் ஒரு கோட் மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகம் டெய்லி உனக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காது. பட் ஒரு நாள் உனக்கான நாளாக அந்த உலகம் மாற்றும். பட் அந்த ஒரு நாளுக்காக பார்த்தோம் அப்படின்னா நீ ஒவ்வொரு நாளும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 33 வயசுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்றது விளையாடுறதுக்கான வாய்ப்பு, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஒரு பையனுக்கு கிடைக்குது. அந்த பையனை பிளேயிங் ஸ்குவாட்ல எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் வந்துட்டு ஒரு 249 ரன் அப்படின்றத அடிச்சதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா 249 ரன் அப்படின்றத அடிச்சிருக்காங்க. இந்த லட்சணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு இவனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவ், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் அப்படின்னு சொல்லி 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 3 பேருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர்ஸ். அவங்க பண்ணி கிளிக்காததா இவன் பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியோட தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வருண் சக்கரவர்த்தி கிரவுண்டுக்குள்ள வராரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜடேஜாவோட இவன் பெரிய ஆளா, விக்கெட் எடுத்துட முடியுமா, இல்லை அக்ஷரோட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பேசின எல்லார் வாயையுமே அடைச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 5 முக்கியமான விக்கெட்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடிச்ச ரன்னு கம்மியா இருந்தாலும் அதுக்குள்ள நியூசிலாந்து வீரர்களை கட்டுப்படுத்தி இந்தியாவை ஜெயிக்க வச்சு மெயின் பில்லர் ஆனதோட மட்டும் இல்லாம ஆட்ட நாயகன் அப்படின்ற விருதையும் தட்டி தூக்கியிருக்காரு வருண் சக்கரவர்த்தி அப்படின்னே சொல்லலாம். பட் இது எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா வருணுக்கு நடந்துருச்சா? இன்னைக்கு ஹீரோவா பார்க்கக்கூடிய வருண் இருக்கார் இல்லையா, அவர் லைஃப்ல உண்மையாவே ஹீரோவா, அதை தாண்டி அவர் அவருடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத தாண்டி வந்தாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த வந்துட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதில் வந்துட்டு பெரிய அளவில் உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை டில் எண்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப் ஒரு நாள் மாறும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1991 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிதார் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்துட்டு பிறக்கிறாரு. தன்னுடைய 13 வயசு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் கிரிக்கெட்லாம் விளையாண்டதே கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு கிடக்குது. அப்பப்போ வந்துட்டு நம்ம இந்த பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு கிரிக்கெட் அப்படின்றதெல்லாம் விளையாடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டடக்கலை மேலே வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வருது. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா SRM யூனிவர்சிட்டியில சேர்றாரு. அங்க சேர்ந்து வந்துட்டு இந்த சிவில் ஆர்கிடெக்டிங் இது ரிலேட்டடா வந்துட்டு படிக்கிறாப்புல. படித்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. அந்த ஃபீல்டில் பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வருண் நினச்ச மாதிரி எந்த விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இது இப்போ நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பேசாமல் சினிமா பக்கமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 வருஷத்தை பார்த்தோம் அப்படின்னா சினிமா பக்கமாக திருப்பி வராரு அப்படின்னே சொல்லலாம். அங்கேயும் அவர் நினச்ச எதுவுமே நடக்கலை. இந்த டைம்ல தான் வந்துட்டு டென்னிஸ் பால் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு விளையாட ஆரம்பிக்கிறார். கிரிக்கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வருது. சரி, ஓகே, கிரிக்கெட் மேல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் வர்றது ஓகே தான். பட் 25 வயசுல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த கிரிக்கெட் அப்படின்றதே வந்துட்டு முழு நேரமா எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளால என்ன பண்ணிட முடியும், ஆல்ரெடி எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு லைன்ல நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா TNPL அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ IPL அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு லைஃப் கொடுத்துச்சோ அதே மாதிரி TNPLும் பார்த்தோம் அப்படின்னா பல தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு இந்திய அளவில் சாதிக்கிறதுக்கு, இந்தியன் டீமுக்குள்ள வந்து வேர்ல்டு லெவலில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட TNPLல பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடி காளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம்ல வருண் சேர்றாரு. ஸோ வருணுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு யார் அந்த பையன் இப்படி பவுலிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அவரோட சேர்ந்து இன்னொரு பிளேயரும் பலராலும் பார்க்கப்படுறாரு. அவர் தான் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நடராஜன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா TNPLல கலக்கி எடுக்கிறாங்க. அதனால வருண் இருக்காங்க இல்லையா, 2017 தான் வருண் வந்துட்டு TNPL ஆடுறாரு. 2018 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா KKRக்காக நெட் பவுலரா அவரை கூப்பிடுறாங்க. ஸோ அப்படி வந்த வருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா KKRல நெட் பவுலரா உள்ள வராரு. உள்ள போயிட்டு பர்ஃபார்மன்சஸ் அப்படின்றதெல்லாம் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2018 இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு இப்படியே அவருக்கு போகுது. 2018க்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்கும்போது வந்துட்டு 2019 அவரை வந்துட்டு பஞ்சாப்
டீம் இருக்காங்க இல்லையா, பஞ்சாப் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபா கொடுத்து ஐபிஎல் எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 8 கோடி ரூபா கொடுத்து பஞ்சாப் அவர் ஐபிஎல் எடுத்திருந்தாலும் அன்னைக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் அந்த சீசன்னால அவரால் விளையாட முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு சீசன் விளையாண்டதுக்கு அப்புறமா கையில் காயம் அப்படின்றது ஏற்பட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் வந்துட்டு அவர் அடுத்த சீசன்லேயே விட்டுறாங்க. போப்பா 8 கோடி ரூபா கொடுத்து நமக்காக கரெக்டாக விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேகேஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி மேலே ஒரு கண்ணு, கேகேஆர் வருண் சக்கரவர்த்தியை கொத்தி எடுக்கிறாங்க. ஸோ 2018 பார்த்தோம் அப்படின்னா எந்த கேகேஆருக்கு நெட் பவுலராக இருந்தாரோ 2020 பார்த்தோம் அப்படின்னா அதே கேகேஆருக்கு வந்துட்டு பிளேயராக உள்ள களமிறங்குறாரு. களமிறங்கினதோட மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 17 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்த பையன் டப்புன்னு 17 விக்கெட் எடுத்துட்டான் ஒரே சீசனில். யார் இந்த பையன் இப்படி சூப்பராக போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2018 இருக்கு இல்லையா, 2018 முடியுது, 2020 கேகேஆர் வராரு. கேகேஆருக்கு அதுக்கு அடுத்து 2021 பார்த்தோம் அப்படின்னா 8 விக்கெட்ஸ் அப்படின்றத எடுத்துறாரு. என்னடா இந்த பையன் வந்துட்டு டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறான், 18 விக்கெட்டு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எடுக்கிறான். 17 அப்படின்னு சொல்லி அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கானே அப்படின்னு சொல்லும் போது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் அப்படின்றதும் 2021 நடக்குது. அந்த T20 வேர்ல்டு கப்பும் அதே துபாயில் நடந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா 2021 எக்ஸாக்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா துபாயில் நடந்த T20 வேர்ல்டு கப் இந்தியன் ஸ்குவாடில் நம்ம பையனையும் வைக்கிறாங்க, வருண் சக்கரவர்த்தி. ஓகே, இந்த பையன் தான் நல்லா போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வருண் சக்கரவர்த்தியால் பார்த்தோம் அப்படின்னா அந்த சீசனில் ஜொலிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியன் டீமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 மேட்ச்லேயே தோற்று அப்படியே வெளியே வராங்க. எல்லா பக்கமும் விமர்சனம் கிளம்புது. விராட் கோலி கிட்ட இருந்து கேப்டன்சியே பறிச்சு ரோஹித் சர்மாட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வருண் சக்கரவர்த்தி அப்படின்ற பேரையே மறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் வருண் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஐபிஎல் ஆடுறாரு. ஐபிஎல் ஆடி கொல்கத்தாக்கு ஒரு மெயின் பவுலராக வந்துட்டு மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா முஷ்டாக் அலி, ரஞ்சி டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தமிழ்நாடுக்காக நல்லா ப்ளே பண்ணி விளையாடுறாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்துட்டு லாஸ்ட் சீசன் அப்படின்றதும் நல்லா விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான ஓடிஐலையும் நல்லா விளையாண்டதுனால மறுபடியும் வருண் சக்கரவர்த்திக்கு சாம்பியன்ஸ் டிராஃபியில் வாய்ப்பு அப்படின்றது கொடுக்குறாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணாலாம் இருக்காரு, அவரை பெஞ்சில் வச்சுட்டு இப்படி வந்துட்டு நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டான மேட்சோட இவரை போய் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. பட் எப்படி சொல்கிறது, அந்த டீமில் எடுத்ததுக்கான ரீசனை நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வருண் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, இதுக்காக தாண்டா என்னை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி செவுட்டில் அடித்த மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே ஜீவா படம் பார்த்துருப்போம் இல்லையா, ஜீவா படத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு விஷால் வந்துட்டு அப்படியே சோர்ந்து போய் அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி உட்காரும்போது தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் இந்தியன் டீமுக்குள்ளே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சு நம்ம எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னும் போது தான் வருண் சக்கரவர்த்தியோட லைஃப்பில் டிஎன்பிஎல் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. டிஎன்பிஎல் வந்து ஐபிஎல் வந்து இந்தியன் டீம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படின்றத போய் தன்னை ஒரு பெர்ஃபார்மராக நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வருணோட லைஃப்பில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எதுவுமே முடிஞ்சு போகல. நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கான நாளாக வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நாளும் நமக்கானது இல்லை. பட் நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் உழைச்சோம்னா தான் நமக்குன்னு வர அந்த ஒரு நாளில் நம்ம ஷைன் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் தொடர்ந்து உழைங்க, தொடர்ந்து ஓடுங்க, கண்டிப்பாக நமக்கான நாள் நம்மளை தேடி வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வருணை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.